பவானி, இத்தனை நாளா நீங்க சாப்பிட்ட பிரியாணியை யார் சமைச்சிருக்கா சொல்லுங்க பாப்போம். யார் சமைச்சா என்ன? நமக்கு பிரியாணி வந்து சேர்ந்தா போதும். பாருங்க, இது எவ்வளவு பெரிய பீஸுங்கிறத நான் இப்ப காட்டுறேன். ஆனா அது தூக்கும் போது அது உதிர்ந்துகிட்டு வருது, அவ்வளவு சாஃப்டா இருக்கு. வேற மாதிரி இருக்கு பிரியாணி, வேற லெவல்ல இருக்குமா? பிரியாணியில முந்திரி பருப்பு தானே போடுவாங்க, நீங்க ஏன் பாதாம் பத்தி பேசுறீங்க? டிக்டாக் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ற மன்னி. ஐ எம் வெரி சாரி. பிரியாணி சாப்பிட்றதுக்கு நாங்கள் காக்கி தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அழகாக இவ்வளோ டீசெண்டாக இவ்வளோ கிளாமராக வந்திருக்கீங்க. நீங்கள் பிரியாணி சாப்பிட வருவீங்களா? பிரியாணி மணி 12 கூட ஆகல, அதுக்குள்ள பிரியாணியா? பிரியாணி சாப்பிட்றதுக்கு டைம் நாளெலாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. எப்போ பிரியாணி போட்டாலும் சாப்பிட்றணும். ஓசில கிடைச்சா எந்நேரமும் சாப்பிடணும். ஓசி கட்டி. ஓகே, இன்னைக்கு நம்ம பிரியாணி ஓசியில் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் ஓசியில் எங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறீங்க. ஓகே ஓகே. என்ன பிரியாணி பிடிக்கும்? மட்டன். இன்னைக்கு பவானிக்கு மட்டன் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்குறோம். கமா கமா கமா. பவானி, இத்தனை நாளா நீங்க சாப்பிட்ட பிரியாணியை யார் சமைச்சிருக்கா சொல்லுங்க பாப்போம். யார் சமைச்சா என்ன? நம்மளுக்கு பிரியாணி வந்து சேர்ந்தா போதும். என்ன இந்த பொண்ணு சாப்பாடுலயே ரொம்ப மும்மரம். பட் ஐ லைக் தட் ஆனஸ்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் பெரும்பாலும் பிரியாணி வந்து தமிழங்க சமைப்பாங்க, இல்லை நார்த் இந்தியன் சமைப்பாங்க, இல்லைனா அரபிக்காரங்க, பாகிஸ்தான்காரங்க, இந்த மாதிரி சமைச்சு தான் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இந்த பிரியாணியில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இட்ஸ் எ சைனீஸ் லேடி. எஸ், அந்த டேஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறுபடும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த டேஸ்ட் ரொம்ப பாப்புலராக ஒரு நாளைக்கு வெறும் 20-40 பேக்கெட்ஸ் தான் விற்கிறாங்க. அவ்வளோதான். அதுலேயே அவங்களுக்கு தொழில் வந்துடுது, விற்று முடிச்சிடுறாங்க, சோல்ட் அவுட், வீட்டுக்கு போய் தூங்கிடுறாங்க. நல்ல குழப்பாச்சு. எனிவே, பவானிக்கு வந்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரி மட்டன் வந்துடுத்தோ, எனக்கு கோழி வந்துடுத்தோ. அவங்க பரிமாறின விதத்தை பார்த்தீங்கன்னா நல்லதான் அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பக்கம் அப்பளம், அப்புறம் இங்க வந்து மட்டன் இருக்கு, அங்க அச்சார் இருக்கு, நல்ல சோறு. டிப்பிக்கல் செட்டப் தான் இது. இருந்தாலும் அப்பளம் வந்து ஒரு ஜோடி தேவைப்படுது. ஒண்ணு மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் குழம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கறியும் ஒரே மாதிரி இருக்குது. பட் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு டவுட்டாக இருக்குது. அதை டேஸ்ட் பண்ணாதான் தெரியும். Are you ready? I am ready. Come on, attack. நல்லா இருக்குண்ணா. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, சாப்பிடும் போது ஜூஸியாகவும் இருக்கு. I like this. Very good. Now I am attacking the chicken. Let us go. அந்த கறி வந்து கொஞ்சம் வந்து ஒரு மலே ஃபீல் கொடுக்குது. அப்புறம் அந்த கோழி வந்து கொஞ்சம் சைனீஸ் ஃபீல் கொடுக்குது. அப்புறம் லைட்டாக அப்படி எல்லாம் முழுங்கினதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ஆஃப்டர் டேஸ்ட்டில் வந்து இந்தியன் மசாலா தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சோறு வந்து யூஸ்வலாக கொஞ்சம் ஆயிலியாக இருந்துச்சுன்னா அந்த மீட்டோட அந்த கிரேவியோட எண்ணெயோட சேர்த்து கொஞ்சம் ஓவராக ஆயிலி ஆயிடும். ஆனால் இது வந்து எல்லாமே கணக்காக. சரி, நீங்கள் பவானிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாரும் வந்து உங்களை வந்து லேடி வித் பிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேர் எப்படி வந்தது? அது சும்மா ஒரு ரைமிங்கில் வச்சுது. இவங்களோட பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்பலாம் யோசிக்க கூடாது. நினைச்சா சாப்பிட்றணும், நினைச்சா செஞ்சிடணும், நினைச்சா பேர் வச்சிடணும். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 5 ஸ்டார்ஸ்க்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறத மேட்டர். அதாவது முதல் லுக்ஸு எப்படி இருந்தது, அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்டைல்? ப்ரெசன்டேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்குது. ஆனால் அப்பளம் ஒன்றே கொடுத்தனால ஐ வில் பி மைனஸிங் 1 மார்க். ஸோ ஐ வில் கிவ் இட் a 4. 1 மார்க் தான் அவங்க கொஞ்சம் போக கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 3.5 கொடுப்பேன். அடுத்தது வந்து மனம். இந்த ஃபோர்க் அண்ட் ஸ்பூனை வச்சு அந்த சோறை பிரிக்கும் போது அப்படி அந்த நெய் ஸ்மெல் வந்துச்சு இல்லையா, அப்படியே ஒரு ஸ்மெல் உள்ள போகுது. அது வந்து அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஐ வில் கிவ் இட் 4. ஆமாம், நான் இதுக்கு வந்து 4 கொடுப்பேன். ஏன்னா அந்த ஸ்மெல் உள்ளே போனோடனே ஆஹா இதை எப்படியாவது வாயில் நம்ம வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ அதனால் ஐ வில் கிவ் a 4. அடுத்தது வந்து சோறு ஓகே, கலர்ஃபுல்லாக இருக்குது, போர்ஷனும் ஓகேயா இருக்குது. மேபி ஐ வில் கிவ் இட் a 3. நானும் வந்து ஒரு 3 கொடுப்பேன். அடுத்து வந்து த மீட். நீங்கள் மட்டன் சாப்பிட்டீங்க, நான் கோழி சாப்பிட்டேன்.
மீட் வந்து டெண்டராக இருந்துச்சு, which is very important for mutton. ஆனால் என்னமோ தெரியல, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு. அது நான் ஸ்வீட்டாக இருக்கிறனாலே வேணும். அது மட்டனோட தப்பு இல்லை, உங்களோட டங்கோட தப்பு. பிகாஸ் யூ ஸ்வீட் கை. ஐ நோ. ஸோ அதுக்கு I'll give it a 4. ஓகே, நான் வந்து ஒரு 3.5 நான் கொடுப்பேன். அடுத்து வந்து இந்த சைட்ஸ், அந்த அப்பளம்ஸ், அந்த அச்சார்ஸ், அந்த குழம்பு, give it a 3. நானும் வந்து ஒரு 3.5 நான் கொடுப்பேன். ஏன்னா வந்து இவங்க வெங்காயம், கேரட், குக்கம்பர் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ ஓவரால் நாசி பிரியாணி பை Foodie ஸ்டோரி. தேங்க்யூ ஃபார் த பிரியாணி எக்ஸ்பீரியன்ஸ். வி ரியலி என்ஜாய்ட் இட். அடுத்து இன்னொரு பிரியாணி சாப்பிட நீங்க ரெடியா? இன்னொரு பிரியாணியா? ஹலோ, என்ன கம்ப்ளைண்ட் பண்றீங்க? பிடிக்கலன்னா வேணாம், நான் வேற ஆள் பிடிச்சிட்டு போயிடுவேன். நான் காசு கட்டாம இருந்தேன். ஐ எம் ஆல்வேஸ் ரெடி. இவங்க ரெடி. ஓகே, come on, let's go next biryani. இப்போ என் பக்கத்தில் நீ இருக்காங்க. என்ன நீ? பவானி இருக்காங்க. பவானி, இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு ஐட்டம் இருக்கு. இதை பார்த்த உடனே என்ன தோணுது? என்ன தோணுதா? இல்ல, பிரியாணிக்குள்ள எதுக்கு பிஸ்டல்ல மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. என்ன இத்தா பொறுத்துக்கு என்னவோ மறைச்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்தா இட் இஸ் a lamb shank. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஆயராஜா ஃபுட் கோர்ட். அங்கே வந்து நம்ம மிஸ்டர் டம் பிரியாணி அப்படிங்கிற ஒரு கடையிலேருந்து நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறோம். இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளார சிங்கப்பூர்ஸ் மோஸ்ட் டாப் ஹெரிட்டேஜ் ஃபுட் அப்படிங்கிற ஒரு விருதை இவங்க வாங்கியிருக்காங்க. டைட்டில் வினர். ஓகே பவானி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லுக்கு. ஏற்கனவே வந்து பிஸ்டல் அப்படின்ட்டீங்க, பயங்கரமா இருக்கு. இல்லை எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? வாட் யூ ஃபீல்? இல்ல, இது வந்து எப்படின்னா, இது போர்ஷன்னே சொல்ல முடியாது. அது அண்டாவை கொட்டின மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் ஐ திங்க் ப்ரைஸுக்கு வந்து இது ரொம்பவே ரீசனபிள், மோர் தென் ரீசனபிள்னே சொல்லலாம். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அப்பளம் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ், மூஞ்சி சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கு. அதுவும் பவானிக்கு பிடிச்ச மாதிரி 2 அப்பளம் கொடுத்துருக்காங்க. இது போனஸ் மார்க்ஸ் கண்டிப்பா. ஓகே, ladies and gentlemen, are you ready? ரெடி. Let us attack. இவங்க வந்து அந்த அச்சாரை வந்து அந்த பிக்கிள்ஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா, வேற மாதிரி. ஊறுகாய், முதல்ல ரைஸ் நல்லா சாஃப்டா பூ 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 மாதிரி இருக்கு. ஏங்க உங்க ஊர்ல எல்லாம் பூ இப்படியா இருக்காங்க? என்ன பூங்க அது? பாருங்க, இது எவ்வளவு பெரிய பீஸுங்கிறத நான் இப்ப காட்டுறேன். ஆனா அது தூக்கும் போதே அது உதிர்ந்துகிட்டு வருது, அவ்வளவு சாஃப்டா இருக்கு. That is nice. வேற மாதிரி இருக்கு பிரியாணி, வேற லெவல்ல இருக்குமா? இது வந்து அந்த யூசுவல் இந்தியன் ஸ்டைல், மலே ஸ்டைல், இந்தியன் முஸ்லீம் ஸ்டைல் இதையெல்லாம் தாண்டி ஒரு வித்தியாசமான டேஸ்ட் தான் இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு. அச்சார் ஸ்லாப். Yes, it's the pickle slap. இதுல உரப்பு இல்லைன்னு சொன்னேன், இதுல உரப்பும் புளிப்பும் கலந்து ஒரு மிக்ஸ் ஆகி வாய்க்குள்ள போய் வெடிக்குது. I must say, அந்த lamb shank is quite impressive. ஏன்னா அது வந்து சாஃப்ட் மட்டும் இல்லை, இட்ஸ் குவைட் ஃப்ளேவர்ஃபுல். இது உண்மையிலேயே அவங்க நிறைய நேரம் வேக வச்சு அந்த ஃப்ளேவர் உள்ளே போகணுன்னு ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக மெரினேட் பண்ணி அப்புறம் அந்த மசாலா அது மேலே போட்டு அது அந்த தால்ச்சா தான் அந்த சிங்கப்பூரின் இந்தியன் டேஸ்ட்டை கொண்டுட்டு வருது. மற்றபடி இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். பவானி, டைம் ஃபார் ரேட்டிங். எத்தனை ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க அப்பியரன்ஸ் வைஸ்? லுக்ஸ் வைஸ் I'll give it a 3. 3? நானும் வந்து சொல்கிறேன் 3.5 கொடுப்பேன். அடுத்து வந்து அந்த ஸ்மெல் I'll give it a 3. நானும் 3 தான் கொடுப்பேன். ஆனால் ரைஸ் என்ன சொல்லுவீங்க? Rice is very well cooked. ஓகே. So I will also give it a 3.5. நான் 3.5 கொடுப்பேன். அவங்க சொன்ன மாதிரி சோறு வந்து ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க. அடுத்து த மீட், த ஹீரோ. இந்த பிஸ்டலில் சாப்பிட்றதுக்கு இருந்தாலும் நிறைய
huge piece. The meat is very well cooked. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 4 கொடுக்கலாம். நான் வந்து ஒரு 4.5 கொடுப்பேன். அடுத்தது வந்து இந்த சைட் பிக்கல்ஸ் அண்ட் தால்ச்சா அண்ட் 2 அப்பளம்ஸ். தால்ச்சா கூட சேர்ந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா I'll give it a 3.5. 3.5 நானும் 3.5 கொடுப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. அது ஆரம்பத்திலே சொன்னேன் வேற மாதிரி வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. பவானி இன்னைக்கு ஹோல் டே நீங்க வந்து 2 பிரியாணி சாப்பிட்டீங்க. How is the feelings? How is the experience? It was super. Thank you so much. எனக்கு ஒரே நாள்ல 2 வாடி பிரியாணி சாப்பிட வச்சது ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாசம் உங்களுக்கு பிரியாணி கோட்டாவோ? ஆமா. ஆனா நான் வந்து ஆரம்பத்துல ஒரு டிக்டாக் வீடியோ பண்ணும்போது நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. அதனால நீங்க வந்து இப்போ ஏன் கூட ஒரு டிக்டாக் பண்ணணும். நானா? Yes. Oh god. Yes. நமக்கு அதெல்லாம் வராது. நீங்க செய்யுங்க, நான் உங்களுக்கு ஃபாலோ பண்றேன். நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே. Thank you. Okay, ready? Yes.